ஜென் கதை. ஜென் என்றால் என்ன? அந்த ஜென் குரு இறக்கும் தருவாயில் இருந்தார். தன் போதனைகள் சீடர்களை எவ்விதம் சென்றடைந்திருக்கின்றன என்று அறிய விரும்பினார். சீடர்களில் சிறந்தவனை, தகுதியானவனை தன் வாரிசாக அறிவிப்பதாகவும் தன் துறவி உடையை அவன்தான் அணிவான் என்றும் சொன்னார். என்ன தமிழ் சினிமா நாட்டாமைகளின் பரம்பரை துண்டு மாதிரி இருக்கிறதோ? சீடர்களை அழைத்து, ஜென்னை நீங்கள் எவ்விதம் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். யாருமே பதில் சொல்லவில்லை. ஒரே நிசப்தம். ஒரு சீடன் மட்டும் மருந்து கிண்ணத்தை சற்று முன்னே நகர்த்தி காட்டினான். குரு அதிருப்தியுடன், "ஓ, இவ்வளவுதானா நீ புரிந்து கொண்டது?" என்றார். உடனே அவன் கிண்ணத்தை பின்புறமாக இழுத்தான். குரு சந்தோஷமடைந்து, "நீதான் என் வாரிசு" என்று அறிவித்தார். இப்படியெல்லாம் 2 பேர் கம்யூனிகேட் செய்து கொள்ள முடியும் என்றால் ஊரே நிசப்தமாகவும் வெறும் கிண்ணங்கள் நகர்கிற ஓசையும் மட்டுமே இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? இரு நோக்கு இவளுன் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்று அந்நோய் மருந்து. அதாவது, காதல் நோயை தருவதும் அதற்கு மருந்தளிப்பதுமாக இருவேறு பார்வைகள் கொண்டவள் இவள் என்று குறள் சொன்னது போல், ஜென் என்பது ஆன்ம விசாரம் என்னும் நோயை தரும். ஆனால் அதற்கு மருந்தே தேவையில்லை. அதுவே மருந்தும் ஆகும் என்பதுதான் இந்த கதையின் தத்துவம். நன்றி.